அறநிலையத்துறையின் மீது அண்ணாமலையின் அறச்சீற்றம். தமிழகத்தை ஆளும் திமுக ஒரு பக்கம் இந்துக்களின் மனதை எப்போதும் புண்படுத்திக் கொண்டே இருக்கும். அரசியல் ரீதியாக புண்படுத்தியது பத்தாது என்று இப்போது அரசு ரீதியாகவும் தொடர்ச்சியாக புண்படுத்திக் கொண்டே இருக்கு. இந்துக்களின் கோவில் காணிக்கையை மையமாக வைத்து இயங்கும் அறநிலையத்துறையின் அமைச்சர் சேகர் பாபு சனாதன ஒழிப்பு என்ற பெயரில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்றார். அதைவிட இப்போது நிலைமை இன்னும் மோசமாயிருக்கு. 48 நாள் விரதம் இருந்து பகவான் ஐயப்பனை தரிசித்துவிட்டு ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை தரிசிக்க வந்த பக்தர்கள் கோவில் பாதுகாவலரால் தாக்கப்பட்டுள்ளார்கள். அதுவும் இப்போது மூலஸ்தானத்திற்கு எதிரே பக்தர்களின் ரத்தம் சொட்டியதால் பரிகார பூஜை நடத்தப்படும் வரை நடை சாத்தப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெகுண்டு எழுந்திருக்காரு. அறநிலையத்துறையே ஒரு அவசியமில்லாத துறை என்று இதனால் தான் கூறுகிறோம் என்று அண்ணாமலை காட்டமாக அறிக்கை வெளியிட்டிருக்கார். பக்தர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவில்களில் இது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாத போது அரசு எந்தெந்த கோவில்களில் எல்லாம் நுழைந்திருக்கோ அங்க எல்லாம் இந்த பிரச்சனை தொடருது. இதை அண்ணாமலை அவர்கள் கடுமையாக கண்டிச்சிருக்காரு. இந்த இடத்தில் நாம் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே கூறிய ஒன்றை நினைவு கூறுவது அவசியமாகிறது. பாஜக ஆட்சிக்கு வரும் முதல் நாளே அறநிலையத்துறையை முற்றிலுமாக நீக்கப்படும் என்று அண்ணாமலை முன்பு அறிவித்திருந்தார். அதை கடவுளின் பக்தியோடு வணங்கும் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். எதிர்காலம் வரும், அவர் கடமை வரும், அறநிலையத்துறையை அவசியமில்லாத துறையாக அண்ணாமலை மாற்றுவார். அந்த நாட்களுக்காக தமிழக மக்கள் வெயிட்டிங்.